முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த வருஷம் கண்டிப்பாக இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையவே புரட்டி போடும் ஒரு புது வருஷமாக தான் இருக்க போகுது. இத்தனை வயசா உன் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக காணாத அற்புதத்தை இந்த வருடம் நீ பாப்பாய் என் செல்வமே. இதுவரைக்கும் நடக்காத பல அழகான நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முறை உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு. இனி அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற இன்ப துன்பங்கள் அனைத்தும் உனக்கான அனுபவமாக இப்போது மாறப்போகுது என் செல்வமே. நான் உனக்கு சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் உன் பிரச்சனைகளை சமாளிக்க பழகு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ ஒருபோதும் கண்கலங்கி பாதியிலேயே நின்றுடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தயாராகு. உன் அப்பன் முருகன் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது தான் சந்தோஷமான நாட்கள் நெருங்கி வந்திருக்கு. கண்டிப்பாக உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை பயணமும் இனி எப்போதும் ஆனந்தமாக அழகானதாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் நீ போகிற பாதையில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்றத அனைத்தையும் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். உன் நல்ல பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகானதாக அமையும். எப்போதும் நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து செய்ய பழகு. நல்ல பழக்கங்களும் நல்ல குணமும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்கும்போது கண்டிப்பாக நீ ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன். இந்த அப்பன் முருகனின் குணாதிசயங்கள் என் அன்பு பிள்ளையான உனக்கும் இருக்க வேண்டுமல்லவா? அதனால தான் உனக்கான நல்ல குணத்தை வரவழைச்சு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை என்னதான் உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கூட நிச்சயம் கொடுக்கும். அதனால இதுவரைக்கும் நடந்ததையும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதையும் யோசிக்காம இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கையில் ரசித்து வாழணும்னு முடிவெடு. உனக்கான வழிகளையும் வேதனைகளையும் மறந்து வாழ பழகு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரமே நல்லபடியாக மாறிடும் என் செல்வமே. நீ மனசு திறந்து என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நீ தேவையில்லாமல் அதை இதையும் கற்பனை செஞ்சு பயப்பட வேண்டாம். அதிகப்படியாக கவலைப்படதை நீ நிறுத்திட்டாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். நீ மனசு விட்டு பேசும்போது உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். மனம் புண்ணாகி வருத்தத்தோடு காயத்தோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை மென்மையான கரங்களால் தழுவி கொடுத்து எல்லா இன்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி செய்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன்னுடைய துன்பங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. நீ எப்போது எந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டாலும் உனக்கு நிழலாக நான் இருந்து பாதுகாப்பேன். அடிக்கடி உன் அப்பன் முருகன் சொல்வது ஒரு விஷயம்தான், அதாவது கூடிய சீக்கிரம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன்றது தான். என்னையே முழுவதுமாக நம்பி சரணாகதி அடைந்த உன்னை நானே பாதுகாத்து அருள் புரிந்து காப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் நீ கடந்து வரும்படி செஞ்சு உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சு தரேன். நீயும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போற. இப்போது துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையை கனவுகளோட நினைக்காத அளவுக்கு இன்பம் பொங்கும் வாழ்க்கையா நான் மாற்றி காட்டுறேன் என் செல்வமே. கண்டிப்பாக உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் கண்காணாத தூரத்துக்கு துரத்தி அனுப்பிடுறேன். என் அப்பன் முருகன்னு என்னையே நம்பி இருக்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் தோல்வி வராத அளவுக்கு, நீ துவண்டு போகாத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு ஆனந்த கண்ணீரோடு நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போகிற.
எப்போதும் தைரியமா நம்பிக்கையோட இரு. உன் அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்றேன். இனி அடுத்தடுத்து மகிழ்ச்சியான வளமான நாட்கள் வரப்போகுது. உன் துக்கங்கள் எல்லாம் தூரமாக விலகி ஓடப் போகுது. உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில வசந்தத்தை உண்டாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும்படியும் வெற்றி உன்னை தேடி வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ செஞ்ச நல்ல செயல்களை நல்ல விஷயங்களை யார் மறந்தாலும் உன் அப்பன் முருகன் மறக்க மாட்டேன்னு சொன்னேன் அல்லவா? எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை மட்டுமே செஞ்சுக்கிட்டு உன் வாழ்வில் அனைத்தையும் சிறப்பாக்கி உனக்கான சந்தோஷங்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும்படியும் நீ வெற்றி கொள்ளும்படியும் மகிழ்ச்சி அடையும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சாலே அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடந்து முடியும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீ எத்தனை முறை தோற்று போனாலும் இந்த முருகன் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துவேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். என்னுடைய வரவின் மூலமா இனிமே உன் வாழ்க்கையில எல்லாவித அற்புதங்களும் நிகழப்போகுது. நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. இப்போது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் உண்டு பண்ண போறேன். என் அருளால நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றி படிகளாக மாறும். உன் மனசு குளிரும்படி என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைச்சிறேன். என்னைக்கு நீ முதல்ல என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி கண்ணீர் வடிச்சியோ அப்போதே நான் உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் முடிவெடுத்துட்டேன். இப்போதும் அதன்படி உனக்கானதை உன் கைகளில் சேர்த்து நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும்படி நான் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுற மாட்டேன். நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான். இன்னும் நீ நிறைய வெற்றிகளை அனுபவிக்க போற. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் வருத்தப்படாத. நிச்சயமா உன் நிலைமை மாறும். நீ இழந்ததை விட அனைத்தையும் மிக பெருசாக உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெற போற. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். எந்த நேரத்திலும் என்னையே நினைக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை தரத்தை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக நிழலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தையும் சகல செல்வங்களையும் அள்ளி கொடுத்து உனக்கான மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீயாக யாரையும் திருத்த முடியாது. ஏன்னா தானாக திருந்தாத மனிதர்கள் நீ சொன்னா மட்டும் திருந்திரவா போறாங்க? யாரையும் மாற்ற நினைக்காம யாரையும் திருத்த நினைக்காம உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. யார் எப்படி இருந்தாலும் அவங்க அப்படிதான் நினச்சிக்கிட்டு அமைதியாக கடந்து போ. அடுத்தவங்களை மாற்றுறதை விட நீ அவங்கள கண்டுக்காம விலகி போகக்கூடிய மாற்றங்களை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறத விட எதையும் கண்டுக்காம கடந்து போனீன்னா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா? எப்போதும் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்கே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ முயற்சி செய்யாதே. ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு தெளிவான காரியங்களை நீ செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகி நீ நல்லபடியா வாழ முடியும் என் செல்வமே.